ஹலோ. சாரி. யாரு? நான் உன்னை ரொம்ப படுத்திட்டேனா? பாலாஜியா? ரொம்ப சாரி ரூபா. நான் உன்கிட்ட நிறைய பேசணும். ப்ளீஸ் ரூபா, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு வர முடியுமா? உனக்காக நான் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். 10 நிமிஷத்துல அங்க வர முடியுமா? வரேங்க. நேர்ல பேசுவோம் ரூபா. நான் சில நல்ல முடிவுகள் எடுத்திருக்கேன், மறந்துடாத. சரி சரிங்க. ரூபா, மறுபடியும் சாரி. வச்சிடுறேன். கண்டிப்பா வந்துடணும் ரூபா. அட கடவுளே, இப்படி கூடவா முட்டாளுங்க இருப்பாங்க? என்ன சார் சொல்றீங்க? லவ் பண்ணி ஏமாத்திட்டு ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு நாயா பேயா அலை வச்சு ஒரு ஃபோன் பண்ணா உடனே கிளம்பி வரான்னு சொல்றா. இப்படியாப்பட்ட முட்டாளுங்களெல்லாம் என்ன பண்றது? பேசாம முடிச்சிருங்க. கில் நகர் பக்கத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்குல்ல, அங்க இந்த முட்டாள் வருவா. நான் ஏதாவது பேசி உங்க கூட அனுப்புறேன், கதையை முடிச்சிடுங்க. ஓகே சார், நாங்க வெளியே வெயிட் பண்றோம். வரேன். வருப்பா. என்னால நம்பவே முடியல பாலாஜி. நடக்கிறதுல உண்மையாங்க? அப்பா, இத்தனை வருஷமா நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இன்னைக்கு தான் முடிவு கிடைக்க போகுது. சந்தோஷத்துல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல பாலாஜி. எப்படியோ ரொம்ப தேங்க்ஸ் பாலாஜி, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க ஏதாவது பேசுங்க. என்ன சொல்றது, எனக்கு மனசு ரொம்ப உறுத்தலா இருக்கு. குற்ற உணர்ச்சியில என்ன பேசுறதுன்னே தெரியல. ச்சே, சாரி ரூபா, ஐ எம் ரியலி சாரி. ரூபா, வா போலாம். எங்க பாலாஜி? இந்த கோயில தானே நம்ம கல்யாணம் நடக்க போகுது. இங்கதான் ரூபா. திடீர்னு கல்யாணத்துக்கு முடிவு எடுத்ததுனால எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ண முடியல. இப்படி யாரும் இல்லாம நம்ம கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. அதனால வீட்டுக்கு போய் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பக்காவா பண்ணிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன? உங்க வீட்டுக்கா போறோம்? ஏன்? நான் அர்ஜென்ட்ல எங்க அப்பா கிட்ட கூட சொல்லாம வந்துட்டேன். என்ன ரூபா, நீ சொல்லலாம் என்ன? நான் சொல்லியிருக்க மாட்டேனா? சொல்லிட்டீங்களா? உங்க அப்பாவும் வீட்டுக்கு வருவாரு, வா. உட்காரு. நீங்க? நான் எந்த வண்டியில வந்துடுறேன். நானும் உங்க கூடவே வந்துடுறேனே. இல்ல ரூபா, எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். பயப்படாத ரூபா, நம்ம பசங்க தான். நீ உங்களோட போ, நான் வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுவீங்கல்ல? வந்துடுறேன். அப்பா வந்தா வெயிட் பண்ண சொல்லு. டேய் சார், பொறுமையா போங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. சரியா? சரிங்க சார். போ ரூபா. வண்டி ஸ்டார்ட் பண்ண. உன் தம்பி என்ன கட்டிக்க சொல்றானா பாருடி, என்ன நடக்குதுன்னு. ஹலோ. என்ன விஷயமா? சரி, வர சொல்லு. லக்ஷ்மி, இது யாரோட நம்பர் பாரு. மணியன் GM.
ம் கொடு. ஹலோ ஹலோ சொல்லு பாலாஜி. சார் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அதனால அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க சார். உங்ககிட்ட தான் சொல்றேன், கேக்குதா இல்லையா? ஹலோ பாலாஜி தானே பேசுறது? ஹலோ சார், நான் தான் சார் பேசுறேன். என் சிஸ்டர் லக்ஷ்மி என் மனசை மாத்தி ரூபாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வச்சிட்டா. உங்களுக்கு சம்மதம் தானே? என்ன பாலாஜி இப்படி கேக்குறீங்க? இதுக்காகத்தானே இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தோம், கஷ்டப்பட்டோம். நீங்க திடீர்னு சொன்னதும் டக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பாலாஜி. ரொம்ப தேங்க்ஸ். இந்த விஷயத்த நான் ரூபாகிட்டையும் சொல்லிட்டேன். அவ சீதாவை டைவர்ஸ் பண்ண வேணாங்கிறா. என் கழுத்துல தாலி மட்டும் கட்டுங்க போதுங்கிறா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல சார். எனக்கு இப்போ உடனடியா என்ன பதில் சொல்றதுனே தெரியல. நீங்க ரூபாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷம். எனிவே நான் வீட்டில் போய் ரூபா கிட்ட பேசிட்டு உங்களுக்கு பதில் சொல்றேன். ஓகே பேசுங்க. இதுல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. சீதா என்ன சொல்ல போறான்னு தெரியல. சப்போஸ் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியல. நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க ரூபா கிட்ட பேசிட்டு இமீடியட்டா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா பாலாஜி. ஓகே சார், நம்ம நேர்ல பேசுவோம். தேங்க்யூ தேங்க்யூ. ஐயோ, என்னம்மா லட்சுமி? என்னென்ன நடக்குது? என்னால நம்பவே முடியலையே. உன்னை பகைச்சிக்கிட்டு நிம்மதியா என்னால வாழ முடியுமான்னு தோணல. அதனாலதாம்மா, எதுக்கு தேவையில்லாம உன்னை பகைச்சிக்கணும், இருக்கிற நிம்மதியும் கெடுத்துக்கணும். உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு முடிவு எடுத்திருக்கேன். நிஜமாவாண்ணா? இதுல பொய் சொல்றதுக்கு என்ன இருக்கு லட்சுமி? இந்த உலகத்திலே எனக்குன்னு இருக்கிறது நீ, உனக்கு நான். நம்ம ரெண்டு பேருமே எதிரிங்க மாதிரி முறைச்சிக்கிட்டா எப்படி? ஓகே, உனக்கு என்ன பிடிக்கலன்னு ஆயிடுச்சு. பிரிஞ்சிடலான்னா பிரிஞ்சிடலாம். ஆனா பிரியும் போது கூட சந்தோஷமா பிரியணும் லட்சுமி. ஏன்னா எப்போது நீ என்னை பார்க்கும்போது கூட ஹாய் அண்ணான்னு நீ என்கிட்ட ஓடி வர முடியும். நானும் ஹாய் தங்கச்சின்னு பேச முடியும். அதை விட்டுட்டு இங்க பாருமா, நான் ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்லிக்கிறேன். 1000 எதிரிங்க நமக்கு இருக்கலாம், ஆனா நமக்கே நம்ம எதிரியா இருக்க கூடாது. அதான் உன் அண்ணனோட ஆசை. என்னால நம்பவே முடியலண்ணா. நீ எப்படி மாறிட்ட? என்னம்மா, நான் என்னமோ உன் எதிரி மாதிரி பேசுற? நீ கோவப்படும் போது கூட நான் எவ்வளவு பொறுமையா இருந்தேன். எப்படியோ நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் ரூபாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே? இதுக்கு சீதா ஒத்துப்பாளா? அப்படி ஒத்துக்க மாட்டான்ற நிலைமை வந்தா எப்படியோ பல்ல கடிச்சிட்டு 1 வருஷம் இருந்துட்டு அப்புறம் டைவர்ஸ் பண்ணிடலாமா? நிஜமாவே அவங்க ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிட்டனா நீ ரொம்ப நல்லா இருப்பண்ணா. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேம்மா. சீக்கிரமாவே ரூபாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன். லட்சுமி, நிறைய வேலை இருக்குமா, நான் கிளம்புறேன். சரிண்ணா. அவர் வருவாரோ வரமாட்டாரோ, ஒன்னே ஒன்று தருவாரோ இல்ல தரமாட்டாரோ, இந்த செல்ல கண்ணத்திலே. டேய், இதுக்கு பாலாஜி சார் தான் வரணுமா என்னடா? நாமளே கொடுக்கலாம். ஒன்று என்ன, 1000 இந்த பட்டு கணத்துல கொடுக்கலாம்டா. டேய், வண்டி ஓட்டுறோம், என்ன மறந்துடாதீங்கடா மச்சான். அதெல்லாம் ஒன்றும் இல்லடா மச்சான், எல்லாம் குடோனுக்கு போய் தான். ராஸ்கல்ஸ், என்னடா விளையாடுறீங்களா? பாலாஜி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உங்களை என்ன கூட்டிட்டு போக சொன்னாரு. அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி சரி சரி, வச்சுக்கிறேன். அப்படியே ஒன்னையும் வச்சுக்கிறேன். டேய், கையிடுறா, முதல்ல எடுறா. ஏய், காரை நிறுத்துடா. டேய், காரை நிறுத்து முதல்ல. ஐயோ, காரை நிறுத்து, உன்னதான் சொல்றேன். விடு, விடுடா. டேய்,
யாருக்கிட்ட ஆ? ரூபா 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 ஜானகி என்னங்க ரூபா எங்க இங்க தானே இருக்கணும். இங்கதான் இருக்கணுமா? ரூபா ரூபா ரூபாமா எங்க போனாவோ? தெரியாதுங்க, நான் கவனிக்கல. என்னது கவனிக்கலையா? நீ இந்த வீட்டுல தானே இருக்க, கவனிக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உண்மையை சொல்லு, என்ன பண்ண அவளை? என்ன பேசுறீங்க நீங்க? நான் என்ன பண்ண போறேன்? அவ இந்த வீட்டுக்கு வந்ததும் பிடிக்கலன்னு சொன்னதும் நீ, அவ இந்த வீட்டை விட்டு போகலைன்னா நான் போயிடுவேன்னு சொன்னதும் நீ. இப்பவும் சொல்றேன், அவளை எனக்கு பிடிக்கல தான். ஆனா அதுக்காக நான் அவளை எதுவும் பண்ணல. அவ எங்க போனான்னு தெரியாது. வேணா ஜானகி, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ இந்த வீட்டுக்குள்ள வரணுங்கிறதுக்காக என்ன பண்ணேங்கிறது ஏதோ நேத்து நடந்த மாதிரி என் ஞாபகத்துல இன்னும் இருக்கு. சொல்லு, அவளை என்ன பண்ண? எங்க துரத்தி விட்ட? இத பாருங்க, வீணா என்ன சந்தேகப்பட்டு என் கோபத்தை கிளறி என்ன பழைய நிலைமைக்கு ஆளாக்கிடாதீங்க. நான் அமைதியா இருக்கிற வரைக்கும் தான் நாம எல்லாருமே நல்லா இருக்க முடியும். இல்லைன்னா எவ்வளவு தூரம் அனுபவிக்க வேண்டி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். உண்மையாவே சொல்றேன், அவ இருக்காளா போனாளா வந்தாளான்னு எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எதுவுமே கவனிக்கல. வீணா என்ன சந்தேகப்பட்டீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது, சொல்லிட்டேன். ஏய், உனக்கு தெரியாம அவ இந்த வீட்டை விட்டு எப்படி போவா? அவளுக்கு இந்த ஊர்ல யார தெரியும்? 5 வருஷமா புருஷன் இல்லாம தானே இருந்திருக்கா. எவன் கூட போனாலும் என்னமோ யாருக்கு தெரியும்? ஏய், ஏய், அவளை என்ன ஒன்ன மாதிரி நினைச்சியா? எவங்கிட்டயோ குழந்தைய பெற்றுக்கிட்டு அதுக்கு காரணம் நான் தான் சொல்லி என் ஒய்ஃபையும் கொன்னுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியே. அவ ஒன்ன மாதிரி இல்ல. வேணா, என் வாயை கிளறாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது. சே, நிறுத்திரி. தமிழ் உன் மேல மரியாதை வச்சிருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளவு நாள் எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கேன். இனிமே நான் எதை பத்தியும் கவலைப்பட போறது இல்ல. நீ ரூபா எங்கேன்னு சொல்லலைன்னா தமிழுக்கு நான் அப்பா இல்லைங்கிறத சொல்லிடுவேன். ரூபா எங்கேன்னு நீ சொல்றியா இல்ல தமிழுக்கு நான் சொல்லவா? என்ன, எவ்வளோ ஒருத்திக்காக நம்ம குடும்பத்துல பிரச்சனை வரணும்னு பாக்குறீங்களா? சேச்சே, அப்படி பார்த்தா நீ தாண்டி எங்கேருந்தோ வந்தவா. ரூபா என்னுடைய பொண்ணு. இதோ இந்த நிமிஷம் நினைச்சா கூட உன்னை என்னால இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியும். அனுப்பி பாருங்க, அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியும். இவ்வளோ நாள் அமைதியா இருந்த நம்ம குடும்பத்துல எங்கிருந்தோ வந்த ஒருத்தியால தேவையில்லாத பிரச்சனை. இப்ப தெரியுதா எதுக்காக இவளெல்லாம் இத்தனை நாள் வீட்டு பக்கம் சேர்க்காம இருந்தேன்னு? அடிப்பொடி, நீ என்னடி அவளை சேர்க்கறது? இத பார், இப்ப சொல்றேன், அவ கல்யாணம் ஆகி போற வரைக்கும் அவ இந்த வீட்டுல தான் இருப்பா. அதுக்குள்ள அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன், ஜாக்கிரதை. யாருக்கு? தமிழுக்கு. எதுக்கு? ஹலோ தமிழ், நீ உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வா. என்னப்பா? நேர்ல வா, பேசிக்குவோம். சரி. இத பாருங்க, தமிழ்கிட்ட இல்லாதது பொல்லாதது ஏதாவது சொன்னீங்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், ஜாக்கிரதை. Inky, Pinky, Ponky, father as a donkey, mummy as, daddy as, telephone number 1, 2, 3, you go free. Inky, Pinky, Ponky, father as a donkey, mummy as, daddy as, telephone number 1, 2, 3, you go free. சுஜி, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? ஏம்மா பயப்படுற? நான் உன் அப்பாமா. இப்போ ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருந்தியே, அது பேர் என்ன? பயப்படாதம்மா, சொல்லு. மிங்கி மிங்கி டாங்கி, உங்க அப்பா பேர் டாங்கி, என்னமோ சொல்லிட்டு இருந்த. இங்க பார், இனிமே யாராவது உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டா தைரியமா பாலாஜின்னு சொல்லு. நிஜமா? இனிமேல் நீ என்ன தைரியமா அப்பான்னு கூப்பிடலாம். இனிமேல் நீ, நான், அம்மா எல்லாம் ஒத்துமையா சந்தோஷமா இருப்போம். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? என் செல்ல குட்டிக்கு என்ன பிடிக்கும் சொல்லு? ஐஸ்கிரீம்?
சாக்லேட், பிஸ்கெட், சொல்லுடா என்ன பிடிக்கும்? அம்மா. ஓ அம்மாவா? நாம இப்போ அம்மா கிட்ட போவோமா? வா 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 வா. கார்ல போவோமா? ஆ போலாமா? நீங்க உட்காந்துக்கிறியா? சுஜி, ஆண்டி. என்ன தனியாவா வந்திருக்க? அப்பா கூட தான் வந்தேன். கார் பார்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்பாவா? நாளைக்கு அப்பாக்கும் அம்மாக்கும் கல்யாணம். உங்களை கூப்பிடலாம் தான் வந்தோம். நீங்க கண்டிப்பா வரணும். அப்பா கல்யாணத்துக்கு பொண்ணு கூப்பிடுறா. பாத்தியா லட்சுமி? வாண்ணா உட்காரு. ச்சே, நினைச்சாவே கேவலமா இருக்குமா. சரிண்ணா விடு. அதெல்லாம் பேசி இப்ப என்ன ஆக போகுது? ஓகே, லீவ் இட். அப்புறம் அதான் லட்சுமி, நாளைக்கே திடீர்னு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதா போச்சு. முருகன் கோயில தான் வச்சிருக்கோம். ஏன் மண்டபத்துல வைக்கலையா? அதெல்லாம் வேணாம், சிம்பிளாவே பண்ணிக்கலான்னு ரூபா சொல்லிட்டாமா. நான் தான் கல்யாணத்தை நடத்தி வைக்கணுமா? தாத்தா சொன்னாரு. நீ சரிடா. ஏன் நடத்தி வை, வாண்டி தாலி எடுத்து கொடு. நானா? என்ன லட்சுமி நானான்னு கேக்குற? எனக்கு வேற யார் இருக்கா? எனக்கு நல்லது நடந்தாலும் நீதான், கெட்டது நடந்தாலும் நீதான். அதை புரிஞ்சுக்கோ. என்னண்ணா இது? அப்புறம் லட்சுமி, இங்க பார், நமக்குள்ள இந்த சொத்து தகராறுலாம் எதுக்கு? இத படிச்சு பார்த்துட்டு நீயே கையெழுத்து போடு. டாக்குமெண்டா? அதான் அன்னைக்கே எல்லாமே டீட்டெயிலா சொன்னேனேம்மா. சொன்னதா? பிரிச்சிடலாங்கிறியா? 2 பேரும் தனித்தனி குடும்பம் ஆயிட்டோம். அப்புறம் எதுக்குமா? உனக்கும் 1000 தேவைகள் இருக்கும், எனக்கும் இருக்கும். திடீர்னு ஒரு அவசரம்னா ஒருத்தர் கைய இன்னொருத்தர் எதிர்பார்க்க தேவையில்லை இல்லையா? ஆனா அன்னைக்கு 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம்னு சொன்னியேண்ணா. ஒன்னா எப்படிமா இருக்க முடியும்? உனக்குன்னு ஒரு லைஃப் ஆயிடுச்சு, எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. ஒன்னான்னா 2 பேரும் சண்டை போடாம இருக்கலாம்னு சொன்னோமா. இங்க பார், அன்னைக்கு ஸ்டாஃபுக்கு சேலரி கொடுக்க 12 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டது. நான் செக்ல சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்னம்மா பண்ண முடிஞ்சது உன்னால? எதுக்கு அப்படி ஒரு நிலைமை சொல்லுமா? அதனாலதாம்மா சொல்றேன், சொத்தை பிரிச்சுக்கலாம், எப்பயும் போல சந்தோஷமா இருக்கலாம். என்ன நான் சொல்றது? உனக்கும் இல்லாம எனக்கும் இல்லாம சொத்தை சரிபாதியா பிரிச்சிருக்காமா. படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடு. வேணும்னா உன் வக்கீல கன்சல்ட் பண்ணிட்டு கூட சைன் பண்ணுமா. என்னண்ணா இப்படி பேசுற? என்னைக்கு நீ உன் தப்ப உணர்ந்து தெரிந்துட்டியோ அப்பவே நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். நீ நல்லபடியா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். அதுக்காகத்தான் நானும் உன்கிட்ட கொஞ்சம் ரூடா நடந்துக்கிட்டேன். சாரிண்ணா. பரவாயில்லம்மா. என்னமோண்ணா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கும் கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? கல்யாணத்துக்கு யார் யாரெல்லாம் வருவாங்க? கல்யாணத்துக்கு தானே எல்லாரும் வருவாங்கம்மா. எனக்கு என்ன கலர் Dress? வாங்கி தரேன், வா வந்து உட்காரு போ. போமா. நாளைக்கு எங்க அம்மாக்கும் உங்களுக்கும் கல்யாணம் தானே? எனக்கு இன்னும் எத்தனை கல்யாணம் வேணாலும் நடக்கலாம். ஆனா உங்க அம்மாக்கு கருமாதி நடக்க வேண்டியதுதான் பாக்கி.
என்னப்பா சொல்றீங்க? ஏய் பேசாம வாயை மூடிட்டு உட்காந்துட்டு வா. ஏய் வெளியே வா. எதுக்கு என்ன இறங்க சொன்னீங்க? இங்க பார், இனிமே வீட்டு பக்கம் அவளே உன்னை பார்த்தேன் தொலைச்சிடுவேன். நமக்குன்னு வந்து சேருதுங்க.